அப்பாடா ஒரு வழியா சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு. 10 நாளா ப்ரொடக்ஷன் ஷோரு. டெய்லியும் ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, பறக்கிறது, போடுறது, நீந்துறதுன்னு எதையும் விட்டு வைக்கல. வெறும் நான்வெஜ் தான். சாப்பிட்டு எங்க தொப்பம் வந்துடும் பயந்துருச்சு. வந்து கண்ணடியில கொஞ்ச நேரம் வந்து உடம்ப பார்த்தேன். அவ்வளோ ஒன்றும் பெருசா மாறல. சரி, அங்க சாப்பிட்ட புரோட்டீன் அளத்து இங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலான்னு காலையில கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்க முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேம் ஹேண்ட்ஸ் அண்ட் பயிற்சி தான். ரொம்ப அதிகமா போட தேவையில்ல, கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி ட்ரை பண்ணேன். அப்ப கூட நிக்கவே மாட்டேங்குது. சரி, கொஞ்சம் உதவிக்கு ஆளை கூப்பிட்டு நின்னுட்டு கொஞ்ச நேரம் பாடி அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணேன். ஹெல்ப்ல நிக்கிறப்ப கம்பி மாதிரி நின்னுச்சு, தனியா நிக்கும் போது நிக்கல. சரி, இதுவே பெருசுதான், இன்னும் நாட்கள் இருக்கிறது, பொறுமையா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நின்னு கிழிச்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சிங்க போட்டு முடிச்சாச்சு. அஸ்வின் கிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். நீ நிக்கிறியானா, நான் அடிக்கிறேன்னா. சரி சின்னப்பா, இதனை வாடா பாத்துக்கலான்னு. சாம்பார் ஒரு அடி மார் பாக்ஸ் கிளங்கி நொரடப்பா நொறுங்கிச்சுன்னா பாத்துங்களேன். அந்த வழியெல்லாம் தொடச்சு போட்டு வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சரி, கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் புரோட்டீனையும் வாங்கி வந்து உள்ள நிரப்பிட்டு ரொம்ப நாளா ஆசை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த செவுத்து மேல எப்படியாவது ஹேண்ட்ஸ் நிக்கணும்னு. ஃபர்ஸ்ட்லாம் தூக்கவே முடியாது, பரவாயில்ல இப்போ ஓரளவு தூக்கிட்டேன். ஆனா இது மேலேயும் ஒரு நாள் கம்பி மாதிரி நிக்கணும். நின்னு காட்டுறேன்டா, அது வரைக்கும் என் லட்சியத்தை கைவிட மாட்டேன். இதோட இங்க இருந்து கடை சத்திட்டு கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Guru. Ta-da!